السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله كان عليكم رقيبا صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم الحياء شعبة من الإيمان أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தினுடைய நிமிடங்களும் நேரங்களும் நாட்களும் மிக வெகு விரைவாக நம்மை கடந்து சென்று கொண்டிருக்கிறார். இந்த தருணத்தில் நம்முடைய நிலைகளை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஈமானுடைய வேகமும் இணையதளத்தினுடைய மோகமும் நம்மிடத்தில் எந்த அளவிற்கு குடிகொண்டிருக்கின்றது என்பதை பற்றி இன்றைய ஜுமாவிலே நாம் இன்ஷா அல்லாஹ் ஆராயவிருக்கிறோம். அதிலே அதிமுக்கியமாக நாம் எல்லாம் பெண்கள் நாட்டின் கண்கள் என்பதாக சொல்லுவோம். அந்த கண்களை நாம் எப்படி பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இமைகளை வைத்து பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறானோ, அதுபோல அந்த பெண்களை பாதுகாப்பது நம்முடைய சமூகத்திற்கு ஒரு கடமை என்பதையும் நாம் மறந்துவிட்டுவிட முடியாது. பெண்கள் சீரழிந்து தடம் மாறுவதற்கு முக்கிய காரணமாக என்ன இருக்கின்றது என்று நாம் தேடி பிடித்தால், சமூக வலைதளங்களிலே, அதாவது தற்காலிக புகழுக்காக வேண்டி, லைக்குக்காக வேண்டி, இந்த மயக்கத்திலே அடிப்படை ஈமானும் அடக்கமும் புறக்கணிக்கப்பட்டு பெண்கள் மாற்று பாதையிலே செல்வதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த இழிவான சாதாரணமான லைக்ஸ், அதே போல் வியூஸ் போன்ற போதைகளுக்காக வேண்டி நம்மிலே ஆண்களும் குறிப்பாக பெண்களும் நாம் எதை அடகு வைத்து கொண்டிருக்கிறோம், நாம் நம்முடைய ஈமானை அடகு வைத்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் மறந்துவிட்டிருக்கிறோம். பொதுவாக நமக்கெல்லாம் பிரயோஜனம் தரக்கூடிய தொலைபேசிகள், அதே போல் தொலைக்காட்சிகள், இவைகளெல்லாம் இப்பொழுது நமது தொல்லைபேசிகளாக மாறி வருவதையும் நாம் பார்க்க முடியும். தொலைக்காட்சியும் செல்போனும் நம்மவர்களுடைய அறிவை பெருக்குவதற்காக வேண்டி, அறிவை வளர்ப்பதற்காக வேண்டித்தான் அந்த கருவிகள் எல்லாம் நமக்கு கண்டுபிடிக்கப்பட்டு நம்முடைய நாடு முன்னேற்றத்திற்காக வேண்டி, நம்முடைய சமூக முன்னேற்றத்திற்காக வேண்டி பிரயோஜனமாக அறிவிக்கப்பட்ட, நமக்கெல்லாம் அது உபயோகமாக இருக்கக்கூடியவற்றை இப்பொழுது நாம் ஆபாசங்களை கொண்டு வரம்பு மீறி கொண்டிருக்கிறோம் என்பதையும் எளிதான விஷயமாக இந்த தொலைக்காட்சியும் குறிப்பாக செல்போன்களை கொண்டு நாம் நம்மிலே ஆண்களும் பெண்களும் தடம் புரண்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து உணர கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாமிய அடிப்படையிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நம்மிலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணினுடைய பெண்ணினுடைய எல்லா காட்சிகளும் அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. இறைவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை கண்காணித்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற ஒரே ஒரு தக்வா என்று சொல்லக்கூடிய ஈமானை வேகம் கூட்டக்கூடிய ஒன்றை மாத்திரம் நாம் சுமந்திருந்தால், இவைகள் போன்ற அழிவிலிருந்தும் பேரழிவு சீரழிவிலிருந்தும்
நம்மிலே ஆண்களையும் பெண்களையும் பாதுகாக்க முடியும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் எதற்காக வேண்டி? செல்போனை வைத்துக்கொண்டு நாம் யாராவது லைக்கு போடுவார்களா? நாம் எழுதியதை யாராவது மற்றவர்களுக்கு ஷேர் செய்வார்களா? அல்லது நம்மிலே நான் இணையதளத்திலே சர்ச் ஹிஸ்டரியிலே நம்ம என்னவெல்லாம் நாம் அதை தேடி இருக்கிறோமோ, இந்த லைக்குகளும் ஷேர்களும் சர்ச் ஹிஸ்டரியிலே இருக்கக்கூடிய எல்லா வகையான தேடல்களும் அல்லாஹ்விடத்திலே பதியப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை நாம் மறந்து விட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே இப்படி சொல்வார், இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, நிச்சயமாக நான் உங்களை எப்பொழுதும் கவனிப்பவனாகவே இருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை வசனத்தின் மூலமாக தன்னுடைய அடியார்களுக்கு உபதேசமாக, கண்டிப்போடு உள்ள உபதேசமாக நாம் இந்த வசனத்தை பார்க்க முடியும். இணையதளத்தினுடைய மோகம் நம்மிலே எந்த அளவுக்கு வளர்ந்து கிடக்கிறது. அதில் முதல் படி என்ன? நம்முடைய பார்வை தான் அந்த இணையதளத்தினுடைய மோகத்தின் முதல் படியாக நாம் பார்க்க முடியும். ஸலாத்தினுடைய ஒழுக்கங்களை பேண சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் அதில் ஆரம்பப்படியாக சொல்கின்ற பொழுது பார்வையை பற்றி எச்சரிக்கிறார். பார்வையிலே எந்த ஒரு மனிதன் வெற்றி பெற்று விட்டானோ, தீய கெட்ட பார்வையிலிருந்து தன்னுடைய பார்வையை பாதுகாத்து கொண்டானோ, அவன் இஸ்லாத்தினுடைய ஒழுக்கத்தை பேணியவனாக இஸ்லாமிய மார்க்கத்திலே அவன் அடையாளம் காணப்படுகிறான். அல்லாஹ் அருள்மறையில் ஆண்களுக்கு இப்படி சொல்லுவான், குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும். முஃமின்களே, முஃமினான ஆண்களே, நீங்கள் உங்களது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள், உங்களது வெட்கத்தலங்களை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆண்களுக்கு எச்சரிக்கை செய்வார். பார்வையை பாதுகாக்கும்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவார். அதே பெண்களுக்கு சொல்லுகின்ற பொழுது வகுல்லில் முஃமினாதி யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன. முஃமினான ஈமான் கொண்ட பெண்களே, நீங்கள் உங்களது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள், உங்களது வெட்கத்தலங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பேணிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக இஸ்லாமிய கண்ணியத்தை, ஒழுக்கத்தை நீங்கள் உண்மையிலேயே பேணுகின்றீர்கள் என்று சொன்னால், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் முதலில் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பார்வையை பாதுகாப்பது எப்படி? இந்த பார்வை என்பது நம்மை எந்த அளவிற்கு சீரழிவிலே கொண்டு போய் இழுத்து சென்றுவிடும் என்பதை நாம் சிந்தித்து உணர்ந்தோம் என்று சொன்னால், அந்த பார்வையினுடைய அடித்தளம் வெட்கம் என்று சொல்லக்கூடிய ஒன்று. வெட்கம் மாத்திரம் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் தீய வழிகளின் பக்கம் நாம் அழைத்து செல்லப்படுவோம். நம்முடைய ஆடையிலேயும் நம்முடைய உடல் உறுப்புகளிலேயும் நம்முடைய வெட்கம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். வெட்கத்தை ஒரு மனிதன் பாதுகாத்து விட்டால் கண்ணியமாக நடப்பவனாக, இஸ்லாத்தினுடைய ஒழுக்கத்தின் தூண்களை நவீனம் என்று சொல்லக்கூடிய பெயரால் இப்பொழுது நாம் அரைகுறை ஆடையிலே பொதுவெளியிலே அநாகரிகமான செயல்பாடுகளை கொண்டு நாம் அதிகமாக வழிதவறி கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய ஒழுக்கத்தை நாம் கேடான வழியிலே இப்பொழுது நாம் ஒவ்வொரு வழி நடத்தையும் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே கைசேதமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பார்வையை பாதுகாக்கும்படி சொல்லுகிறார். இதை தவிர்த்திருந்தால் மாத்திரம்தான் நாம் ஆன்மீக பண்பாக பார்வையை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் நாம் முதல் படியை சரிவர நாம் நிறைவேற்ற முடியும். அடுத்ததாக ஒழுக்கம். இஸ்லாம் கூறுவது போல ஒழுக்கமும் வெட்கமும், இந்த ஒழுக்கமும் வெட்கமும் என்பது ஒன்றோடொன்று இணைந்து கொண்டிருக்கிறார். இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறார். இரண்டிலே ஒன்றை நாம் இல்லாமல் ஆக்கிவிட்டால் இரண்டுமே போய்விடும். ஒழுக்கம் இருக்க வேண்டும், ஒழுக்கம் இருந்தால் வெட்கமும் இருக்க வேண்டும். இந்த ஒழுக்கமும் வெட்கமும் இரண்டரை கலந்து நம்மிடத்தில் இருந்தால் மாத்திரம்தான் இஸ்லாம் கூறுவதைப் போல இஸ்லாத்தினுடைய ஒழுக்கத்தை நாம் பேணுதலாக எடுத்துக்கொள்ள முடியும். வெட்கம் ஒரு மனிதனிடத்தில் சென்று விட்டால் ஒழுக்கமும் போய்விடும்.
ஒழுக்கம் ஒரு மனிதனிடத்திலே போய்விட்டால் வெட்கமும் போய்விடும். ஆகவே இரண்டையும் நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். நாம் வெட்கம்னா என்னத்தை சொல்லுவோம்? கூச்ச சுபாவத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? வெட்கம் என்பதாக சொல்லுவோம். அதுவல்ல உண்மையிலேயே வெட்கம் என்பது. ஒரு மனிதனுடைய நல்ல பண்பு, அந்த நல்ல பண்புடைய உச்சம் என்பதுதான் ஈமானுடைய ஒரு பகுதி தான் வெட்கம் என்பது. ஏனென்று சொன்னால், நாம் நம்முடைய சமூக வலைதளங்களிலே இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய பெயர் தாங்கிகளாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களை நாம் சீரான வழியை விட்டும் வழி தவறியவர்களை நாம் ஒவ்வொரு நேரத்திலேயும் ஒவ்வொரு நாளும் நாம் அடுக்கடுக்காக பார்த்து கொண்டே இருக்கிறோம். சமூகத்தினுடைய இஸ்லாத்தினுடைய சமூகத்தினுடைய அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மறைத்து கொண்டிருக்கிறோம். சமீபத்திலே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பெண்களையும் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது சமீபத்திலே நடைபெற்ற 2 விஷயங்களை நாம் உதாரணமாக எடுத்து கூற முடியும். ஒன்று, வாஹிதா என்று சொல்லக்கூடிய கடையநல்லூரை சார்ந்த ஒரு பெண்மணி. இரண்டாவதாக ஷிஞ்சிதா என்று சொல்லக்கூடிய கேரளத்து பெண்மணி. இந்த 2 பெண்மணிகளினுடைய சம்பவம் இதற்கு நற்சான்றுகளாக நமக்கு உபதேசமிட்டு கொண்டிருக்கிறது. தனிப்பட்ட வகையில் அவர்கள் விமர்சனத்துக்கு உள்ளானாலும் கூட இஸ்லாத்தினுடைய முஸ்லிம் பெண்களின் கண்ணியத்தையும் மார்க்கத்தினுடைய ஒழுக்கத்தையும் முடிச்சு போட்டு நம் அவர்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்துகின்ற பொழுது நமக்கு ஆழ்ந்த கவலையாக இருந்து கொண்டிருக்கிறார். நாம் எல்லாம் எங்கு போய் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய இஸ்லாமிய பெண்களை நாம் பாதுகாக்கின்றோமா? வாஹிதா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி இன்ஸ்டாகிராமிலே ஆடல் பாடுகளோடு ஹிஜாப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆடையை அணிந்து கொண்டு வெளிப்படையான வீடியோக்களை மக்களுக்கு மத்தியில் லைக்குக்காக வேண்டி எவ்வளவு அசிங்கமாக வெளியிலே நடத்தைகளை நாம் பார்க்கின்ற பொழுது விமர்சனங்கள் அதிகமாக வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் மாற்று மதத்தவர்களால் இது சுதந்திரமாக கொண்டாடப்படுகின்றது என்பதை நாம் கவனிக்க தவறிவிடுகிறோம். ஏனென்று சொன்னால், சுதந்திரம் என்பது கண்ணியத்தையும் ஒழுக்கத்தையும் கொண்டது. கண்ணியமும் ஒழுக்கமும் எங்கே கெடுகிறதோ அங்கே நிச்சயமாக சுதந்திரம் என்பது இருக்காது என்பதை நாம் பார்க்க முடியும். சமூகத்தில் பல தவறுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் ஆடுறது மட்டும்தான் உங்களுக்கு பெருசாக தெரியுதா என்பதாகவெல்லாம் மீண்டும் சர்ச்சைக்குரிய வார்த்தைகளை பொதுவெளிகளிலே அதை போட்டு மக்களுக்கு மத்தியிலே அதிகமானவர்கள் நம்மை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்யக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளும் கூட நாம் செய்யக்கூடிய தவறை மறைத்துவிடும் என்பதாக, நியாயப்படுத்தி விடுவோம் என்பதாக நினைக்கக்கூடிய ஒரு நினைப்பு என்பதுதான் தவறானதாக இருக்கிறது. அதுபோன்ற தவறான எண்ணங்கள் உண்மையிலேயே இஸ்லாத்தினுடைய ஒழுக்கக்கேடுகளின் பக்கம் நம்மை இழுத்து சென்று விடுகின்றது என்பதை நாம் நிச்சயமாக கவனிக்க தவறிவிடுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரே ஒரு பதிவு தான். இரண்டாவது விஷயம், இந்த ஷிஞ்சிதா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, இந்த விவகாரம் நமக்கு தெரியும். ரீல்ஸ் மோகத்தினால் அடுத்த ஆணை பற்றி வெளியிலே ரீல்ஸ் எடுத்து போட்டு அதை மானபங்கப்படுத்தி அதை அசிங்கமாக்கி கடைசியாக விபரீதமாக நடந்த ஒரு விஷயத்தை நாம் இன்றளவிலேயும் வலைதளங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோமே. இந்த 2 பெண்களும் நமக்கு ஒரு அழகிய உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சிந்திக்க வேண்டும். இந்த விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த பெண்களை விமர்சிக்கின்ற பொழுது முஸ்லிம் என்ற அடையாளத்தை பயன்படுத்தி ஒரு சமூகத்தையே இழிவுபடுத்தக்கூடிய போக்கு நிலவுகின்றதை நாம் கவனிக்க தவறிவிடுகிறோம். இது போன்ற குற்றங்களை மற்ற மதத்தவர்கள் யாராவது செய்தார்கள் என்று சொன்னால் அது தனி நபருடைய குற்றமாக கருதப்படுகிறது. மக்களுக்கு மத்தியிலே தனிநபர் குற்றமாக மாற்று மதத்தவர்கள் செய்கின்ற பொழுது அது பார்க்கப்படுகிறது. ஆனால் ஒரே ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய பெண் தவறு செய்தால் அது மதத்தவர்கள் அனைவர்களையும் இணைக்கப்படுவதை நாம் பார்க்கின்ற பொழுது இது அநீதமான ஒரு செயலாக நாம் அதை கவனிக்க தவறிவிடுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இத்தகைய இந்த வெட்கம் என்பது எப்பொழுது ஒரு ஆணிடத்திலோ முக்கியமாக ஒரு பெண்ணிடத்திலோ இல்லாமல் ஆகிவிடுகிறதோ அப்பொழுது அந்த பெண்மணி வழி தவறி சென்று விடுகிறார். இஸ்லாத்தினுடைய ஒழுக்கத்தை விட்டும் அவர் தூரமாகி விடுகிறார். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் ஹயாஉ
ஷுஅபத்தும் மினல் ஈமான். ஹயா என்று சொல்லக்கூடிய வெட்கம் என்ன தெரியுமா? அது ஈமானுடைய ஒரு பகுதி என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வெட்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு வேலி ஒரு சமுதாயத்தில் எப்பொழுது தகர்க்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் ஒழுக்கக்கேடு என்று சொல்லக்கூடிய சுதந்திரம் என்ற போர்வையிலே அது அரங்கேறுகின்றது என்பதை நாம் சிந்திக்கின்ற பொழுது நாம் வெட்கப்படக்கூடிய ஒரு வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை இஸ்லாமிய மார்க்கத்திலே இஸ்லாமியனாக இருந்து கொண்டு நாம் எல்லாம் அதை பார்க்காமலும் கண்டுகொள்ளாமலும் விட்டு கொண்டிருக்கின்றோமே. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தொலைக்காட்சியும் இந்த செல்போனும் நம்மை எந்த அளவிற்கு ஆபாசங்களை வீட்டின் பக்கம் எடுத்து கொண்டு வந்திருக்கிறது பாருங்கள். முன்னால் எல்லாம் எங்காவது ஒளிந்து கொண்டு ஒன்றிரண்டு காட்சிகளை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்த காலம் போய் குடும்பத்தவர்கள் கணவன் மனைவி மாத்திரமல்ல பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஒன்றாக அமர்ந்து கொண்டு ஆபாசங்களை பார்க்கக்கூடிய தொலைக்காட்சியினுடைய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே ரீல்ஸ் என்று சொல்லக்கூடிய மோகத்தலை அதிகமான இணைய வலைதளங்களிலே லைக்ஸுகளுக்காக வேண்டி ஷேர் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்தனை விதமான ஆபாசமான நாகரீகம் இல்லாத பேச்சுக்கள் எல்லாம் நம்மிடத்திலே பரவப்படுகிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த ஊடக உலகம் இருக்கிறது ஆபாசத்தை விற்பனை பொருட்களாக நம்மவர்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்திருக்கின்றது என்பதை நாம் கவனிக்க தவறிவிட்டோம். ஸலாத்துடைய வெட்கத்தின் முக்கியம் என்ன தெரியுமா? அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னலி குல்லி தீனின், ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒரு தனித்துவமான குணம் ஒன்று உண்டு. ஹுலுக, ஒரு குணம் என்பது ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் உண்டு. இந்த இஸ்லாமிய தனித்துவமான ஒரு மிகப்பெரிய தனித்துவமிக்க குணம் ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் அது அல் ஹயா, வெட்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு குணம்தான் என்பதாக அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகிய முறையிலே சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அத்தகைய அந்த வெட்கம் என்பது நம்மிலே ஆணிடத்திலோ பெண்ணிடத்திலோ இல்லை என்று சொன்னால்தான் இது போன்ற இழிவான ஒவ்வொரு காரியத்திற்கும் நாமும் நம்மவர்களுக்கு மத்தியிலே நடைபெறக்கூடிய ஒவ்வொரு காட்சியும் தடுக்காமலும் நாம் விட்டு விடுகின்றோம். அத்தகைய அந்த வெட்கத்தை விட்டுவிட்டால், வெட்கமின்மை என்பது நம்மிடத்திலே வந்துவிட்டால் அதனுடைய விளைவு என்ன என்பதை நாம் சற்றும் சிந்திக்காமல் இருந்து கொண்டிருக்கிறோம். அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வெட்கமும் ஈமானும் அல் ஹயாஉ வல் ஈமானு குரானா ஜமீஆ, வெட்கமும் ஈமானும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டது, ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டது என்பதாக அருமைநாயகம் சொன்னார்கள். ஒன்று போய்விட்டால் மற்றொன்றும் போய்விடும். நம்மிடத்தில் ஈமான் இல்லை என்று சொன்னால் அவரிடத்தில் வெட்கமும் இருக்காது. ஒரு மனிதத்தில் வெட்கம் இல்லை என்று சொன்னால் அவரிடத்தில் ஈமானும் இருக்காது என்பதாக அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போல அல் ஹயாஉ மினல் ஈமான், வெட்கம் என்பது ஈமானை சார்ந்தது. ஈமானை சார்ந்தது. அந்த ஈமான் என்ன செய்யும்? அல் ஈமானு ஃபில் ஜன்னா, நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். ஈமான் ஒரு மனிதரிடத்தில் முழுமையாக இருந்து விட்டால், உண்மையான முஃமினாக இருந்தால் அவரிடத்தில் வெட்கம் முழுமையாக இருக்கும். அந்த ஈமானை கொண்டு நிச்சயமாக இந்த மனிதர் சொர்க்கத்திற்கு சென்று விடுவார் என்பதாக அருமைநாயகம் சொன்னார்கள். அதே போல வெட்கம் இல்லாத பேச்சு, வெட்கம் இல்லாத மற்றவர்களுக்கு மத்தியிலே அசிங்கமாக பேசக்கூடிய வார்த்தைகள், ஆபாசமாக பேசக்கூடிய வார்த்தைகள், அவைகளெல்லாம் கொடுமையானது என்பதாக அருமைநாயகம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், பின்னார் அல் ஜஃபாஉ பின்னார், இந்த கொடுமையான வார்த்தைகள் நரகத்திற்கு நம்மை கொண்டு சேர்த்துவிடும் என்பதாக அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் வெட்கம் என்பது ஒரு ஆணிடத்திலோ பெண்ணிடத்திலோ இல்லாத பொழுதுதான் நம்முடைய சமூகத்தையே சீரழிக்கக்கூடிய, கெட்ட பெயர், இழிவான பெயர் வாங்கி தரக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மிலே ஆண்களும் பெண்களும் தள்ளப்படுகிறார்கள். இந்த வெட்கமும் ஒழுக்கமும் அதே போல நம்மிடத்தில் ஈமானுடைய பாதுகாப்பும் கெட்ட பார்வையும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்பதாக நாம் நினைத்தால் என்ன செய்ய வேண்டும்? அதிமுக்கியமாக ஆண்களை விட பெண்களை நாம் அதிகமாக இது போன்ற தீய பார்வைகள், வெட்கம், ஒழுக்கம், ஈமானை பாதுகாப்பதை விட்டும் தூரமாகுதல் போன்ற கெட்ட விஷயங்களை, நரகத்தின் பக்கம் இழுத்துச் செல்லக்கூடிய விஷயங்களை பெண்கள் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார். நாங்களும் ஆண்களுக்கு நிகரானவர்கள், நாங்களும் ஆண்களைப் போல உழைப்போம் என்பதாக எண்ணிக்கொண்டு
பொது வழியிலே வந்து ஆண்களை போன்று எந்தவித வெட்கமும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்களே, அத்தகைய பெண்களுக்கு ஈமானுடைய சுவை தெரியவில்லை, ஈமானுடைய மொழிமை என்பது என்ன என்று தெரியவில்லை, இஸ்லாமிய மார்க்கம் எதை நமக்கு ஈமானாக தந்திருக்கின்றது என்பது தெரியவில்லை. அத்தகைய இந்த முழுமையான ஈமானை நம்முடைய பெண்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அதுதான் ஹிஜாப். அதுதான் ஹிஜாப் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையான ஹிஜாபை ஒரு பெண்மணி விரும்பி தேர்ந்தெடுத்து அந்த ஹிஜாபை ஒரு பெண்மணி அணிந்து கொண்டால் நிச்சயமாக இது போன்ற தீய பார்வைகளை விட்டோம், ஒழுக்கக்கேடான விஷயங்களை விட்டோம். அதே போல ஈமானுடைய பாதுகாப்பதிலிருந்து தூரமாக இருப்பார்களே, அதிலிருந்தும் நிச்சயமாக அந்த பெண்களை நாம் பாதுகாக்க முடியும். அதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், இல்லாமா லஹர மின்ஹா, பெண்கள் எப்படி ஹிஜாபை அணிய வேண்டும், அவசியமான உதாரணமாக முகம் அடையாளத்திற்காக வேண்டி வெளியே தெரியலாம், 2 கைகள் வெளியே தெரியலாம், அது அல்லாத உடலை மறைக்கக்கூடிய அனைத்து பாகங்களும் பெண்கள் ஹிஜாபாக அணிந்து கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே கட்டளையிடுகிறானே, அந்த ஹிஜாபை ஒரு பெண்மணி எடுத்துக்கொண்டால் இது போன்ற இஸ்லாமினுடைய சீரழியக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் நாம் நம்மை பாதுகாக்க முடியும். எண்ணத்திற்குரியவர்களே, அழகு என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் அது வெளிப்படுத்துவதற்காக வேண்டிய அல்ல, அழகு என்பது மறைப்பதற்காக வேண்டித்தான். அதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அழகு என்பது மறைப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கு ஹலாலாக்கி இருக்கிறார் அவர்களுக்கு மாத்திரம் அந்த அழகை வெளிப்படுத்த வேண்டும் பெண்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கட்டளையாக, இறை கட்டளையாக நம்முடைய இஸ்லாமிய பெண்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கிறார் என்று சொன்னால், ஆரம்பத்தில் ஈமானிய இஸ்லாமிய பெண்மணிகள் எந்த அளவிற்கு சஹாபிய பெண்மணிகள் தன்னுடைய ஈமானை பாதுகாத்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஹிஜாபினுடைய குல்லில் முஃமினாத்தி யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன என்று சொல்லக்கூடிய ஹிஜாபினுடைய வசனம் இறங்குகிறது. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்குகிறார். இறக்கிய மறுகணம் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஆயத்து எப்பொழுது இறங்கியதோ இறங்கிய அதே நேரத்தில் இந்த அன்சாரிய பெண்மணிகள், ஈமானுடைய பெண்மணிகள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அந்த நேரத்தில் எங்கேயாவது நமக்கு போத்துவதற்கு துணி இருக்கான்னு சொல்லி அவங்க போய் வெயிட் பண்ணி பார்க்கல. இதற்கென துணியை நம்ம தச்சு அதுக்கப்புறம் போட்டு நம்ம ஹிஜாபை அணிந்து கொள்ளலாம் என்பதாக நினைக்கவில்லை. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, அவங்க உட்கார்ந்திருந்த பொழுது, அமர்ந்திருந்த பொழுது, படுத்திருந்த பொழுது இந்த வசனம் இறக்கப்படுகிறார். இறக்கி அந்த தருணத்தில் பக்கத்தில் இருந்த போர்த்தி கொள்ளக்கூடிய போர்வை இருக்குது இல்லையா, அதை கிழித்து தனக்கு ஹிஜாபாக அணிந்து கொண்டார்கள், மறைத்து கொண்டார்கள் என்பதாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள். என்று சொன்னால் ஈமானுடைய வேகம் இந்த அன்சாரிய பெண்களிடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவிற்கு வைத்திருந்தான் பாருங்கள். அது மாத்திரமல்ல, உம்மு ஹல்லாத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அந்த ஒரு போரிலே அவருடைய மகன் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அதை விசாரிப்பதற்காக வேண்டி உம்மு ஹல்லாத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் வர்றாங்க. வரும் பொழுது முகத்திரையை முழுவதுமாக மறைத்து கொண்டு வருகிறார்கள். அப்போ சுற்றில் நின்றவங்கெல்லாம் கேட்குறாங்க, கவலையோடு அழுதுகிட்டு வாரீங்க, இந்த நேரத்திலுமா முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு இருக்கிறீங்க, ஹிஜாபை இந்த நேரத்திலேயுமா, கவலைக்குரிய நேரத்திலேயுமா மூடி இருக்கிறீர்கள் என்பதாக சுற்றிலும் நின்றவர்கள் கேட்டபொழுது ஈமானுடைய உச்ச வேகத்தை தொட்ட அந்த அன்சாரிய பெண்மணியான உம்மு ஹல்லாத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நான் என் மகனை இழந்திருக்கிறேன், நான் என்னுடைய மகனை இழந்திருக்கிறேன், ஆனால் என்னுடைய வெட்க உணர்வை நான் ஒரு காலமும் இழக்க மாட்டேன் என்பதாக ஈமானுடைய உச்சத்தை, வேகத்தை அந்த நேரத்தில் வெளிப்படுத்தினார்கள். என்று சொன்னால் இஸ்லாமிய ஈமானிய அன்சாரிய சஹாபிய பெண்மணிகள் எந்த அளவிற்கு தன்னுடைய ஈமானை பாதுகாத்திருக்கிறார்கள், இஸ்லாத்தினுடைய அடிப்படை இறை கட்டளையை பேணி இருக்கிறார்கள். இந்த ஹிஜாப் என்று சொல்லக்கூடிய ஒன்றை பேண மறுத்ததின் காரணத்தினால்தான் வாஹிதா போன்ற பெண்மணிகள் எல்லாம் மற்றவர்களுக்கு மத்தியிலே நாம் பிரபலியமாக வேண்டும், மற்றவர்கள் நமக்கு அதிகமாக லைக்கு ஷேர்கள் போன்றவைகள் நமக்கு அதிகமாக வர வேண்டும் என்கின்ற சமூக இணைய வலைதளங்களிலே ஒவ்வொரு கேடுகட்ட செயலையும் செய்வதை நாம் பார்க்க முடிகின்றது. எண்ணத்திற்குரியவர்களே, இவைகளெல்லாம் நம்முடைய சமூகம் தவறவிட்ட பெண்மணிகள்.
நம்முடைய சமூகம் பாதுகாப்புடன் என்று சொல்லக்கூடிய வளையத்திலிருந்து வெளியே சென்று விட்ட பெண்மணிகள் கேரளாவிலே நாம் கேள்விப்பட்டோம் அல்லவா? அந்த பேருந்து பயணத்தின் பொழுது தன்னை பாலியல் எண்ணத்தோடு தொட்டார் என்பதாக சிஞ்சிதா என்று சொல்லக்கூடிய பெண்மணி, அதுவும் அதிகமான லைக்குக்காக வேண்டி, பிரபலியமாக வேண்டும் என்பதற்காக வேண்டி, அந்த பெண்மணி பற்றி தெரியுமா? அவர் சாதாரணமாக ஒரு கட்சியினுடைய பொறுப்பிலே 3 வருட காலங்கள் செயல்பட்ட பெண்மணி. அந்த பெண்மணி சாதாரணமான அல்ல. 3 வருட காலம் பணி செய்கின்ற பொழுது ஒரு நேரம் கூட தன்னுடைய தலையிலிருந்து துணியை எடுத்ததில்லையா? வீடியோ போட்டு இப்பொழுது கம்பி எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சிஞ்சிதா என்று சொல்லக்கூடிய பெண்மணி, தீபக் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண் தற்கொலைக்கு தூண்டிய காரணத்தினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். செய்த செயல் என்ன? பஸ்ஸில் போகும்போது வீடியோ எடுத்து லைக்குக்காண்டி ஷேருக்காக வேண்டி போட்டது. அந்த அவருடைய நண்பர்கள் சொல்கிறாங்க, அதாவது அவரை பற்றி ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா இவர் போய் தான் நியாயமானவன் என்பதாக நிரூபித்திருக்கலாம். அந்த பெண்மணி செய்தது என்ன? சமூக வலைதளங்களில் போட்டான். யார்கிட்ட போய் நான் நல்லவன் சொல்லி நிரூபிக்கிறது? யாரிடம் போய் நான் நல்லவன், நான் தவறு செய்யவில்லை என்பதை நான் எப்படி நிரூபிப்பது? தெரியாமல் தற்கொலைக்கு ஆளான அந்த தீபக் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகிய தன்மானம் உள்ள நியாயமுள்ள தவறே இழைக்கிறாத ஒரு மனிதனுடைய தற்கொலைக்கு காரணமாக ஆனது என்ன? இந்த சமூக வலைதளங்களிலே தன்னை பிரபலப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த சிஞ்சிதா என்று சொல்லக்கூடிய பெண்மணி செய்த செயல். 3 வருட காலம் எப்பொழுதுமே தலையில் துணியோடு தான் இருப்பார் அந்த பெண்மணி. அவருடைய கணவர் துபாயில் வேலை செய்கிறார். துபாய்க்கு போயிட்டு வந்த பிறகுதான் இந்த சமூக வலைதளங்களிலே தன்னை அதிகமாக பிரபலியப்படுத்த வேண்டும் என்கின்ற ஆசை, மோகம் கடைசியிலே அவளை இப்பொழுது கம்பி எண்ணக்கூடிய நிலையில் தள்ளி இருக்கின்றது என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய ஈமானுடைய வட்டத்திற்குள் யாரெல்லாம் ஆணாக இருந்தாலும் சரி, முக்கியமாக பெண்களாக இருந்தால் இந்த வட்டத்திலிருந்து வெளியே சென்றால் அவர்கள் செல்லக்கூடிய இடம் உண்மையிலேயே நரகத்தினுடைய பாதையாகத்தான் இருக்கும். நமக்கு தெரியும், சமீபத்தில் படத்தில் நடித்து கொண்டிருந்த ஒரு நடிகை, மும்தாஜ் என்று சொல்லக்கூடிய நடிகை, எவ்வளவு அசிங்கமாக நடித்து மக்களுக்கு மத்தியிலே பிரபலியமானவராக இருந்தாலும் கடைசியிலே அந்த பெண்மணி அவருடைய வலைத்தளங்களுடைய வார்த்தைகளை பாருங்கள், வீடியோ போடுகிறார். அந்த மும்தாஜ் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி ஈமானை உணர்ந்த பிறகு சொல்லக்கூடிய வார்த்தைகள், குர்ஆனை நான் சின்ன பிள்ளைங்களாம் இருக்கும்போது படிச்சிருக்கேன், ஆனால் அதனுடைய அர்த்தம் எனக்கு தெரியலை. இப்பொழுது நான் குர்ஆனை அர்த்தத்தோடு படித்து பார்த்த பிறகுதான் நான் ஈமானை இழந்து விட்டேன் என்பதை உணர்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு மீண்டும் மீண்டும் மக்கமா நகரத்திற்கு சென்று காபத்துல்லாவை பார்த்துட்டு மதீனா நகரத்தினுடைய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பிடத்தை பார்த்துவிட்டு அழுது கொண்டு சொல்கிறார், எவ்வளவு அசிங்கமான வார்த்தைகளையும் அசிங்கமான இடங்களையும் பார்த்திருக்கக்கூடிய இந்த கண்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை காபாவை பார்க்கும்படி செய்து விட்டார். அழுது கொண்டே சொல்கிறார், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரஃபாவிற்கு என்னை கொண்டு வந்து விட்டார். இந்த கால்களினால் எங்குவெல்லாம் நான் அசிங்கமான இடத்திற்கு சென்றிருப்பேன், எப்படியெல்லாம் அசிங்கமாக ஆடி இருப்பேன். இந்த கால்களை காபத்துல்லாவை தவாபு செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு அல்லாஹ் தந்து விட்டார். அழுது கொண்டு சொல்கின்றாள் அந்த பெண்மணி. ஈமானுடைய வேகத்தை அதிகரித்துக் கொண்ட இந்த மும்தாஜ் என்ற பெண்மணி சொல்லுகிறார், அசிங்கமாக ஆடி இந்த கால்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரஃபா பெருவெளியிலே என்னை நடக்க வைத்து விட்டார், முஸ்தலிஃபாவிலே என்னை நடக்க வைத்து விட்டார், சஃபா மர்வாக்கு மத்தியிலே என்னை தொங்கோட்டம் ஓடக்கூடிய நிலையை ஏற்படுத்தி விட்டார் என்பதாக ஈமானுடைய உத்வேகத்தை, ஈமானுடைய வேகத்தை நான் உணர்ந்து கொண்டேன் என்பதாக அந்த பெண்மணி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பெண்மணி ஈமானுடைய வட்டத்திலே வெளியே இருந்தவன் எப்பொழுது அருள்மறை குர்ஆனை அர்த்தத்தோடு புரிந்து கொண்டு ஈமானுடைய இஸ்லாத்தை உள்ளே நுழைந்து இப்பொழுது ஆன்மீகத்திலே இறைபக்தியில் இருந்து கொண்டு ஆங்காங்கே உபதேசம் செய்யக்கூடிய நிலையை நாம் பார்க்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி மாற்றி விட்டார். மோனிகா என்று சொல்லக்கூடிய ஒரு நடிகை, அதே போல அந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரஹீமா என்பதாக தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார். அந்த மோனிகா என்று சொல்லக்கூடிய பெண்மணி ஈமான் கொள்வதற்கு முன்னால் அவர் எப்படி இந்த இஸ்லாமிய மார்க்கம் கொண்டு வந்திருக்கிறது பாருங்கள். மோனிகா என்று சொல்லக்கூடிய அந்த நடிகை முன்னால் நடிக்கின்ற பொழுதே வெளியே வந்தான்னு சொன்னால் வரும்போது புர்கா போட்டுட்டு அந்த முகத்திரையெல்லாம் போட்டுக்கிட்டு தான் வெளியே வந்துட்டு போவாங்க சாதாரணமாக.
அப்பொழுதெல்லாம் உணர்ந்திருக்கக்கூடிய வார்த்தை ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்ற உடனே அந்த பெண்மணி, அந்த மோனிகா என்று சொல்லக்கூடிய தன்னை ரஹீமா என்பதாக இஸ்லாத்திலே நுழைத்து கொண்ட அந்த ஈமானிய பெண்மணி சொல்லுகிறார், இந்த ஹிஜாப் என்று சொல்லக்கூடிய இந்த ஆடைத்தான் என்னை இஸ்லாத்திற்குள் நுழைவித்தது என்பதாக சொல்லுகிறார். எந்த அளவிற்கு இந்த ஈமான், இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு இறை கட்டளையும் நம்முடைய பெண்களை பாதுகாக்கிறது. உடல் அளவிலே நான் போர்த்தி கொண்டு மற்ற ஆடவர்களுக்கு முன்னால் ஆடுவேன், ஆனால் நான் ஈமான்தாரி என்பதாக சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்வது? எப்படி ஏற்றுக்கொள்வது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை கட்டளை என்பதாக நமக்கு கொண்டு வைத்திருக்கிறான். அந்த இறை கட்டளையை உள்ளாக இஸ்லாத்தினுடைய வட்டத்திற்குள்ளாக இருந்தால் மாத்திரம்தான் இந்த ஒழுக்கத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பயம் என்று சொல்லக்கூடிய தக்வாவையும் சுமந்திருந்தால் மாத்திரம்தான் அந்த பெண்மணி இஸ்லாமிய மார்க்கத்திலே பாதுகாக்கப்பட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யார் தவறு செய்தாலும் தவறுதான். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தவர்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, தவறு என்பது தவறுதான். ஆனால் சமூகத்திற்கு மத்தியில் அசிங்கமாக மற்றவர்களை வெளிப்படுத்தி காண்பிப்பதும் வார்த்தைகளால் வஞ்சிப்பதும் நம்மவர்களுக்கு மத்தியிலே சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. இஸ்லாமிய மார்க்கம் கண்டிப்போடு இதை நம்மை கண்டிக்கின்றது என்பதை நாம் உணர்விலே கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய செயல்பாடுகளை எல்லாம், முக்கியமாக இஸ்லாமிய ஈமானியருடைய செயல்பாடுகளை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முன்மாதிரியாக ஆக்கியிருக்கிறான் என்பதை மாத்திரம் நாம் சிந்திக்க வேண்டும். இந்த இளையதள மோகத்தை கைவிட்டுவிட்டு ஈமானுடைய வேகத்தை அதிகரிக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படையிலே வாழ்வதற்கு நாம் எல்லாம் முயற்சி செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய ஈமான்தாரிகளாக, உண்மையான முஃமின்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி நல்லருள் பாலிப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.